இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஷரியத்தை இப்ராஹிம் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா நபியை பற்றி கடைசியாக பேசணும். ஷரியத்தை மூசாலையா இதே தான் இருந்துச்சு, நீங்கள் அதுலேயும் நான் தான் விலக்கி இருந்தேன் அப்படிங்கிறேன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வேதத்தையும் நாம் தான் இருக்கணும். இப்போ குரானுக்கு வாங்க. இப்போ இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறக்கப்பட்ட இந்த குரான், இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது மிக்க அருள் வளமுடையது, இது பாக்கியம் நிறைந்தது, எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள், மேலும் இரையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஆஃபர் பாருங்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ் இமாமாக்குனா, அவங்களுடைய அந்த 2 மகன்கள், ஒரு பக்கம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிட்டே இருந்தான் பனி இஸ்ராயல்களுக்கு, இந்த பக்கம் லூஸில் விடப்பட்டது, அது அல்லாஹ் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தான். இப்போ கடைசியாக அல்லாஹ் இந்த இடத்துல இப்போ குறைஷிகளுக்கு அந்த பட்டம் தூக்கி கொடுக்குறான். இப்போ இது குறைஷிகளுக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கணும். இவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசுகளாக தங்களை அல்லாஹ் இத்தனை நாள் கழித்து தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க சந்தோஷப்படணும். இன்றைக்கும் நம்ம கிப்லா எது? சவுதி தான். என்ன தான் அநியாயம் பண்ணாலும் சவுதி தான் ஃபாலோ பண்ணுறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா கிப்லா அதை தான் போகணும். அது எவ்வளோ பெரிய கண்ணியம். இன்றைக்கி நாம் அரபி தெரியல, எவ்வளோ குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குட்டிக்காரன் அடிக்க வேண்டியது. அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜில் குரான் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களால பார்க்க முடியும். எத்தனை இப்போ இன்றைக்கி அரபு நாடுகள் எத்தனை இருக்குது அரபு பேசி, வெறும் சவுதி இல்லை, யுஏ எடுத்துக்கங்க, கத்தார் எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்க, சூடான் எடுத்துக்கங்க, யமன் எடுத்துக்கங்க, எவ்வளோ நாடுகள் சிரியாவில் எல்லாம் எவ்வளோ பேர் இன்றைக்கி அரபியை பேசுகிறாங்க. இந்த அரபுகளுக்கு அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அது குரானை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அருட்கொடை அல்லாஹ் சொல்கிறான்ல, குரான் பக்ரால 2 இடத்துல சொல்கிறான், அகிலத்தாரை விட நான் உங்களை சிறப்பித்தோங்க. இப்போ அந்த அகிலத்தாருக்குள்ளே இப்போ இங்கே யார் வந்துட்டா, இப்போ பனி இஸ்ராயல்களை சிறப்பித்த அந்த சிறப்பிப்பு இப்போ இவர்களுக்கு குறைஷிகளுக்கு வந்துருச்சு. யார் இந்த குரானை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு என்ன அல்லாஹ்வுடைய அந்த அருள் கிடைக்குது. இது அருள், அல்லாஹ்வுடைய அருள் நம்ம எப்போ பார்ப்போம், இது மறுமையில் அதோடைய பரக்கத், இந்த குரானுடைய பரக்கத் இந்த உலகத்துலேயும் இருக்குது. அது இந்த உலகத்துலேயும் மன நிம்மதியான வாழ்க்கை. நம்ம போட்டு பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. அதான் சொல்கிறாங்க, அந்த அடிப்படை கேள்விகளுக்கான அந்த பதில் அது தெரிஞ்சு இந்த உலகத்தில் வாழ்கிறது அது எவ்வளோ தெளிவான வாழ்க்கை. அது இருட்டில் வாழ்கிறவனும் வெளிச்சத்தில் வாழ்கிறதுக்கு சமமான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்து.